நாடே உற்று நோக்கி காத்திருக்கிற ஒரு முடிவு இது. இன்னும் சில மணி நேரங்களில் நம்மளுக்கு தெரிந்துவிடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் எந்த கட்சிகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு சூழலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்ந்த கூட்டணிகளுக்கு அதிகபட்சமான வெற்றி வாய்ப்பு இருப்பது என்பதை கருத்து கணிப்புகளும் உறுதி செய்திருக்கிறது. கள நிலவரங்களும் அதை உறுதி செய்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்தியா கூட்டணிக்கான சாத்தியம் என்பது தமிழ்நாட்டிலே மிக பெரிய அளவிலே இருப்பதாக நான் நம்புகிறேன். இப்போது வந்துட்டு பிஜேபி எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் வந்துட்டு அதிகமான இடங்களில் கைப்பற்றதா வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கருத்து கணிப்பு நம்பகத்தன்மைக்குரியதாக இல்லை. உதாரணத்திற்கு காங்கிரஸ் 13 இடங்களிலே வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போட்டியிடுறதே 9 தொகுதியில் தான். அப்போ இவ்வளவு கவனக்குறைவான எண்ணிக்கையில் இவர்கள் கருத்து கணிப்பை வெளியிடுகிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு முன் திட்டமிடலோடு கூடிய ஒரு அடிப்படை அதில் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் அதற்குள்ளே இருக்கிறது. ஏன்னா கடந்த 5 மாநில தேர்தலிலே கூட காங்கிரஸ் 3 மாநிலங்களை கைப்பற்றும் என்று சொன்னார்கள். கடைசி நேரத்தில் பாஜக கைப்பற்றி விட்டது. அப்போ கருத்து கணிப்பு எப்பொழுதுமே உறுதியாக நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கோடிக்கணக்கான வாக்காளர்களினுடைய மனதிற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான கருவி இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. எனவே கருத்து கணிப்பு என்பது ஒரு யூகம்தான். அந்த யூகம் சில நேரம் உண்மைக்கு அருகில் வரும், சில நேரம் உண்மைக்கு வெகு தூரத்தில் இருக்கும். இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் உண்மைக்கு ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கிறது, ரொம்ப கடலுக்கு அப்பால் இருப்பதை போல எனக்கு தோன்றுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி நிலவுகிறது. ஆனால் திமுக பாஜக பற்றி தான் மெயினாக பேசுகிறாங்க. இப்போ நாம் தமிழர் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுக அதிமுக என்கிற ஒரு நதிக்கு 2 கரைகள் இருப்பதை போல திமுகவா அதிமுகவா என்கிற கூட்டணிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்றவர்கள்லாம் என்னென்னா மாப்பிள்ளை இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரி தான் ஒரு மற்ற கட்சிகள் இருக்கிறது. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்றவர்களால் பெரிய தாக்கத்தை இதில் உருவாக்க முடியாது. அதனால் அதிமுக 2வது இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவினுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது என்று சொல்வது ஒரு அப்பட்டமான பொய். அவர்களுக்கு இன்றும் வாக்கு வங்கி இருக்கிறது, அதுதான் உண்மை. இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு கேட்குறேன், தமிழ்நாட்டில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதினும் அரிதாக இருக்கிறது. 2வது இடம் என்று சொன்னது வாக்கு சதவீதத்தை தான் நான் சொன்னேனே தவிர அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் சட்டமன்றத்தை குறிவைத்து தான் அரசியல் செய்கிறார்கள். அதனால் நாடாளுமன்றத்திலே அவர்களுக்கு ஒரு தேசிய அளவிலே ஒரு கூட்டணியை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியாத காரணத்தினால அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.